ஹாய் ஆல், இது வந்து லாஸ்ட் மந்த் எடுத்த வீடியோ. இப்போ தான் எடிட் பண்ணி அது வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். லாஸ்ட் மந்த்து அப்பா அம்மா வந்து சொல்லாமே வந்துட்டாங்க சர்ப்ரைஸாக. பாருங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க. என்கிட்ட கொஞ்சம் தேங்காயெல்லாம் இல்லாமல் இருந்தது. அப்புறம் இந்த சிக்கன் மசாலா, இது எங்கள் ஆயா வீட்டு முருங்கைக்காய், வேறு லெவல் நல்லா இருந்தது. நிறைய தேங்காய் கொண்டு வந்திருந்தாங்க. ஏன்னா தனியா பாப்பாவுக்கு தேங்காய் சட்னினா ரொம்ப பிடிக்கும். அப்புறமா வீக்லி ஒன்ஸு குருமா குழம்பு கேட்பா. ஸோ அது கொஞ்சம் தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் அங்கே செடியிலே இருந்த சப்போட்டா, கொய்யாக்காய், அப்புறம் பேக்கரி ஐட்டம்ஸ் கொஞ்சம். இது வந்து துவரம் பருப்பு. இந்த மாதிரி கடையில் வாங்கினது வந்து அது வேறு, இது வந்து நாட்டு பருப்பா அப்படி சொல்லுவாங்களா தெரியல. இது வந்து ரொம்ப நாளாக கிடைக்காம இருந்தது. வேலூர் மார்க்கெட்டில் சொல்லி வச்சு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் வாங்கிட்டு எனக்கும் கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. இதுவுமே வேலூர் மார்க்கெட்டில் வாங்கினது. உளுத்தம்பருப்பு அவங்களுக்கு போக எனக்கும் கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் நிறையா பேக்கரி ஐட்டம்ஸ் தான் வந்திருந்தது. தனானியா பாப்பாவுக்கு இந்த பிஸ்கெட்ஸு, அப்புறமா ரோஸ் குக்கி பிஸ்கெட்ஸு, ஹாட் பிஸ்கெட்டு, அப்புறமா ஸ்வீட்டு, மிக்சரு, இந்த மாதிரி ஐட்டமு. அப்புறமா நிறைய லெமன் கொண்டு வந்தாங்க, பச்சை மிளகா, இதெல்லாம் எங்கள் ஆயா வீட்டு தோட்டத்துலேருந்து. அப்புறமாட்டுக்கு இதுதான் எங்கள் ஆயா வீட்டு ஸ்பெஷல் இட்லி, முட்டை குழம்புல உருளைக்கிழங்கு போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றினா வேறு லெவல் டேஸ்ட்டு. நான் அன்றைக்கி அதான் சாப்பிட்டேன். நான் அன்றைக்கி வந்து கேஷுவலாக சிக்கன் குழம்பு வச்சுட்டு ரைஸ் அண்ட் களி பண்ணியிருந்தேன். அப்புறமா இங்கே வானகரம் கிட்ட வந்த பிறகு தான் அவங்க கால் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்துட்ருக்கோம் வீட்டுக்கு அப்படின்னு. அப்போ தான் சடனாக ரசமெல்லாம் வச்சேன். தனனியா பாப்பா பாருங்கள், அவங்க தாத்தா கிட்டே எப்படி ஆடிட்டுருக்கா. ஜாலியாக இருந்துச்சா? ஆமாம். ஆயா தாத்தா இப்போ தாத்தா காதில் நீ ப்ரெஷ் எல்லாம் போட்டு வச்சுட்டுக்கிற உந்து ஜாலியாக ஆடின்னு இருந்தியா? சர்ப்ரைஸாக வந்துட்டாங்களா? ஆமாம்மா. அப்புறமா என்கிட்ட இரும்பு தவா இருந்தது. இது கல்யாணமான புதுசில் எங்கள் மம்மி வாங்கி கொடுத்தது. அப்புறம் பாப்பா டெலிவரி இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு பிறக்கும் அது ரெஸ்ட் ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி ஆகிட்டு இருந்தது. அப்புறமா அதை அன்றைக்கி எடுத்து எங்கள் மம்மி அந்த ஸ்டீல் நார் புதுசு கொடுத்துருந்தேன். நல்லா அது தேய்ச்சி அது டேமேஜே ஆகிடுச்சி. அந்த அளவுக்கு பாவம் ஃபுல்லாக தேய்ச்சி கொடுத்தாங்க. அப்புறம் ஆனியன் போட்டு எண்ணெய் போட்டு நல்லா சீசனிங் பண்ணி கழுவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து தோசை ஊற்றி பார்த்தேன்.